பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 111:3. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேத வசனம், அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளதாக இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படின்னா அது எப்பயுமே எப்படி இருக்கும்? மகிமையாக மகத்துவம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் மரியாள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் போது சொல்கிறாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி லூக்கா 1:49 சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் இந்த பூமியில் நான் சாதாரணமான நபர் தான், ஆனால் எனக்குள்ள ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பத்தில் உருவாயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க மகிமைப்படுத்தினாங்க தேவனை. இது சாதாரண காரியம் இல்லை, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மரியாள் மாத்திரமல்ல, மரியாள் இயேசுவை அவங்க சரீரத்தில் சுமந்தாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4:7 சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயுமே அவர் என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இந்த அவருடைய செயல் மிகவும் மகிமையும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. இதை மூடன் உணரான், மிருக குணமுள்ள மனுஷன் அறியான்னு சொல்லி சங்கீதத்தில் தாவீது இப்படி பாடுறாரு, கர்த்தாவே உம்முடைய செய்கைகள் மிகவும் ஆச்சரியமானவைகள், என்ன உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். ஆனால் நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமானது. நமக்குள்ளேயே ஆண்டவர் இந்த மண்பாண்டங்களில் வாசம் செய்கிறார். இது எவ்வளவு மகிமையும் மகத்துவமுள்ள செயல்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீங்கள் வாசமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய செயலுக்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய செயல் மிகவும் மகிமையும் மகத்துவம் உள்ளது என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. பார்வோன் அவங்கள துரத்திட்டு வரும்போது அவங்க எல்லாரும் கண்டு பயந்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்த பிறகு எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு சொல்லி தேவனை உயர்த்தினாங்க. அல்லேலூயா. அப்போ அவருடைய செயலை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது அவருடைய செயல் எப்படிப்பட்டது, மகிமையும் மகத்துவம் உள்ளது என்பதை ஆண்டவரை துதித்து பாடினாங்க. ஆழத்தில் அவங்கள அமிழ்த்து போட்டாருன்னு சொல்லி தேவனை உயர்த்தினாங்க. உடைய வலது கரத்தினால் பகைஞனை நொறுக்கி விட்டீர் என்று சொல்லி தேவனுடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது என்பதை பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையும் மகத்துவமான செயல் ஆமேன் குறைவுகளை நிறைவாக்குற செயல். கானாவூரில் தண்ணீர் திராட்சரசமாக மாறின போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு விதமாய் முதலாம் அற்புதத்தை செய்து அவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம், மகிமையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் குறைவாக இருக்கிறதோ அதை தேவன் நிச்சயமாக நிறைவாக்கி என்ன செய்வார்னா, அவர் மகிமையுள்ளவர் என்பதை தம்முடைய செயல் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குறைவுகளை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நிச்சயமாக அவருடைய செயல் மகிமை மகத்துவம் உள்ளது என்பதை ஆண்டவர் நிரூபித்து நம் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் நம்மை சாட்சியாக வைப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.